Hello all, Unbiased here. Today's video is going to be a little different because it's not a regular tech video. It's funny nowadays that we don't take 5,000 as a huge number because a lot of people are at million, but I really value all the subscribers that I have, be it 5,000 or even just 5. Just imagine back in the day, 5,000 people are tuning in and subscribe to you just to watch your content and what you speak about tech. It's mind-blowing. So this would be a step towards something I really like and resonate with. So I'm going to switch to my mother tongue, Tamil, and I'm going to post all my videos in Tamil from now on. This is mainly because of two reasons, so that I can post more content and I can speak more expressively, It is hard for me to do it in English. I know I have my own reasons, but hopefully you all support me in this journey as you have so far. Welcome to Unbiased. இனிலேருந்து நான் தமிழில் பேச போகிறேன். ஆல் மை வீடியோஸ் இனிமேல் தமிழில் வரும். இங்கிலீஷ் கொஞ்சம் அப்பப்போ இருக்கும். பட் மெயின் ரீசன் இனிமேல் தமிழில் பேசுகிறதுக்கு என்னென்னா, நான் நல்லா எக்ஸ்ப்ரெசிவாக ஏதாவது ப்ராடக்ட் காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஹெட்ஃபோன் எடுத்தேன்னா, இந்த ஹெட்ஃபோன் பற்றி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். டப்புன்னு அந்த ஹெட்ஃபோன் எடுத்தோமா, பேசணுமா, காதில் ஹெட்ஃபோன் போட்டு இந்த ஹெட்ஃபோன் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, நல்ல குஷன்லாம் சாஃப்டாக இருக்குது, அது மாதிரி பேசுகிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழில் கன்வே பண்ணுறது இஸ் மச் மோர் ஈஸியர் ஃபார் மீ. இங்கிலீஷ் அப்பப்போ சென்டென்ஸ் வந்துடும், பழகிடுச்சு, ஆஃபீஸ் செக்மெண்ட்டில் இருக்கும். ஸோ எனக்கு தெரியும் நான் என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன் டுவர்ட்ஸ் த குளோபல் ஆடியன்ஸ். ஆனால் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு நான் வீடியோஸ் காட்டும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் இங்கிலீஷ் இல்லாமல் தமிழில் பேசுங்க, இல்லை இதுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி பாஷையில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், கொஞ்சம் லேமன் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நான் இல்லை இங்கிலீஷில் தான் நான் மாஸ் ஆடியன்ஸ் தான் நான் டார்கெட் பண்ணுறேன், கிரேட்டர் ஆடியன்ஸ் தான் நான் டார்கெட் பண்ணுறேன்னு சொல்கிறதோட தமிழில் ஸ்விட்ச் ஆகலான்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. பட் இவென்ச்சுவலி ஐம் டேக்கிங் த ஜம்ப். இனிமேல் தமிழ் ஆடியன்ஸ் நான் கேப்சர் பண்ணுவேன் நம்புகிறேன். அண்ட் மோர் வீடியோஸ் ரெகுலராக போட்டு வெரி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் வேர்ட்ஸில் யூஸ் பண்ணி உங்கள் எல்லாேருக்கும் டெக் ரிவ்யூஸாக இருக்கட்டும், இல்லை டெக் எக்ஸ்பிளைனராக இருக்கட்டும், இனிமேல் நிறைய எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் வரும். ஸோ மெயின் ரீசன் ஃபார் ஸ்விட்சிங் டு தமிழ் இஸ் அதுவும் ஒரு விஷயம். ஸோ எப்படி சில திங்ஸ் ஒர்க் ஆகுது, கம்ப்யூட்டர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ஹார்ட்வேர்லாம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறோம், இந்த மாதிரி ரிச்சி ஸ்ட்ரீட்லாம் போய் இந்த மாதிரி எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஷாப்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணணும், எப்படி உங்களை ஏமாற்றாமல் நீங்கள் பார்த்து பத்திரமா இருக்கலாம், அதே மாதிரி ஐஃபோன் எப்படி யூஸ் பண்ணணும், ஆண்ட்ராய்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ஏன் ஒன்று இன்னொருத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறாங்க, ஏன் எல்லோரும் இந்த ஹைப் ட்ரெயின்ஸில் ஃபிக்ஸேட் ஆகுறாங்க, இது எல்லாமே நம்ம கவர் பண்ணுறது எனக்கு தமிழில் மச் மோர் ஈஸியராக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கிரிட்டிசிசம் இருந்துச்சு, இல்லை ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு, எதுனாலுமே ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் தம் இன் த கமெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். என் பேர் தீபக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்பயஸ்ட். தேங்க்யூ.